வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு வீடட் கே விளாக்ஸ் அண்ட் நான் உங்கள் கார்த்திக். நம்ம வந்து பாம்பன் பிரிட்ஜை பார்த்துட்டு இப்போ அடுத்த பிளேசஸ் பார்க்க போயிட்டுருக்காங்க. அரிச்சல்மலை அண்ட் தனுஷ்கோடி. அந்த போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு டெம்பிள் ஒன்று இருக்குது. அதோட பேர் வந்து கோதண்ட ராமர் டெம்பிள். அந்த டெம்பிள் போய் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அரிச்சல்மலையை போயிட்டு நம்ம ரிட்டர்ன் வரப்போ வந்து தனுஷ்கோடியை வந்து பார்க்கலாம். தனுஷ்கோடிக்கு வந்து ஒரு ரொம்ப ஸ்பெஷலான டவுன். ஒரு காலத்தில் இருந்தது, இப்போ வந்து அது இல்லை. அது வந்து இந்தியாவிலே இருக்கிற ஒரு கோஸ்ட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த பிளேஸ் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். நிறைய ஹிஸ்ட்ரி வந்து அந்த இடத்துல பொதிஞ்சு கிடக்கு. நம்ம போயிட்டு அதை எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். போகலாங்களா? நம்ம இப்போது கோதண்டராமன் டெம்பிளுக்கு வந்துருக்குங்க. இந்த இடம் தான் வந்து ராமருக்கும் ராவணுக்கும் நடந்த போரில் வந்து ராவணனை வீழ்த்தி அவரோட தம்பி விபீஷனுக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ணி வச்ச இடம். அது வந்து இந்த இடம் தான். அதுதான் வந்து இப்போது கோதண்டராமர். அதோட தலதோட கோவிலுடைய ஹிஸ்ட்ரி வந்து இந்த இடத்துல போட்டுருக்காங்க. கோவில் உள்ள கேமராலாம் அலோடு போயிட்டு வந்து டெம்பிளை பார்த்துட்டு இப்போ நாம் வந்து அரிச்சல்மலை நோக்கி போயிட்டுருக்காங்க. இந்த ரோடு வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு ராமேஸ்வரம் டு அரிச்சல்மலை இருக்குங்க, தனுஷ்கோடி வழியாக. இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிற மிக அழகான ரோட்டில் இருக்கிறோம். ரெண்டு பக்கமும் வந்து கடல், நடுவில் ரோடு. அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ரோடு பார்க்குறதுக்கு, நம்ம ட்ராவல் பண்ணுறது. அப்படியே பார்த்துட்டே வாங்க. Eவ்வளோ காசு கிடைக்குமா? ஏன் இப்படி பேசிட்டா தேசத்தில் பண்ணிடலாம். சும்மா கேட்டு நீ முதல்ல வந்து வேலைக்கு பார்ப்போம்.
இது பே ஆஃப் பெங்கால், இது வந்து இந்தியன் ஓஷன். ரெண்டு இது ப்ளூ கலர், இது க்ரீன் கலர். எப்படி ஜாயின் ஆகுது பார்ப்போம். நாம வந்து இப்போ இந்தியாவோட கடைசி உண்மையான அரிசல் முறையில் வந்து இந்த இடம் தான் வந்து பே ஆஃப் பெங்காலும் இந்தியன் ஓஷனும் கலக்கிற இடம். இந்த இடம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பக்கம் வந்து ரொம்பவும் அலை அதிகமாக இருக்கும். அது வந்து இப்போ நான் நின்றுட்டு இருக்கிற இடம். இதுக்கு ஆப்போசிட் அப்படியே இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கனாக்கா அலையே இல்லாமல் ரொம்ப வந்து அமைதியான இருக்கும் இடம். நான் அந்த பக்கம் உங்களுக்கு போயிட்டு காமிக்கிறேன். இந்த பக்கம் வந்து அலை அதிகமாக இருக்கும். காரில் வந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வண்டி பார்க் பண்ணிட்டு நடந்து வர மாதிரி இருக்கும். கிளைமேட்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த இடம் வெயில் இருந்தாலும் வந்து சில்லுன்னு காற்று அடிக்கிறதால எதுவும் தெரியல. அப்படியே போயிருக்கோம். நாம இங்க இருக்கிற அரிசல்மலையிலிருந்து ஸ்ரீலங்கால இருக்கிற தலைமன்னார் வெறும் 24 கிலோமீட்டர் தாங்க. சொன்னா அவங்கள நம்ப முடியுதா? ஆமாங்க, அதான் நிஜம். இந்த இடத்துல வந்து பழைய காலத்துல வந்து ராம் சேது பிரிட்ஜ் இருந்ததுல அது வந்து இந்த இந்தியாவையும் ஸ்ரீலங்கா இணைக்கிற மாதிரி இருக்கு. அதோட இமேஜஸ் போடுறேன். நாம் அந்த பக்கம் பார்த்தாக்கா வந்து பீச் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக அலைகள் வந்து அதிகமாக இருக்குது. அதே ஆப்போசிட் டைரக்ஷன் இந்த பக்கம் பார்த்தோன்னாக்கா அலைகளே வந்து ரொம்ப கம்மியாக ரொம்ப மெதுவாக இருக்குது. பார்க்க ரொம்ப அமைதியாக இருக்குது. தெரியுதுங்களா உங்களுக்கு? அந்த சைடு ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த சைடு பாருங்கள், அலைகளே வந்து இல்லாமல் ரொம்ப கம்மியான அலைகளோட ரொம்ப அமைதியாக இருக்குது கடல். ஃபோட்டோகிராஃபி அப்படின்னாவே தனுஷ்கோடின்னு இதுதான் கம்பெனி. இப்போ அந்த இடம் அவங்களுடைய ஒரிஜினல் பிளேஸ் வந்து அரிசல். இந்த இடம் வந்து நீங்கள் ட்ரோன் வியூவில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். 2-3 பக்கமும் கடல் வந்து இந்த இடத்துல தனியாக ஒரு ரோட் சைஸ்லாம் இருக்கும். செம்ம சூப்பராக இருக்கும். அதில் பார்க்குறதுக்கு புனையில் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. இதுக்கப்புறம் போகிற வழியில் வந்து தனுஷ்கோடியை பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம நைட்டு அப்படியே ராமேஸ்வரம் போயிட்டு நம்ம சென்னை கிளம்பிடலாம். தனுஷ்கோடி வந்தாச்சுங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து சென்ட் ஆண்டனி சர்ச். இது வந்து ஒன் ஆஃப் தி ஓல்டு சர்ச் இன் தனுஷ்கோடி. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய பிளேசஸ் இருக்குது நம்ம பார்க்க வேண்டிய இடம். இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரோடுக்கு பக்கத்தில் இருக்கிற இடம் வந்து தான் அந்த சர்ச். இதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னும் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, பழைய ரயில்வே ஸ்டேஷன், அந்த இடத்துக்கு போய்ட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பழைய போஸ்ட் ஆஃபீஸ் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்தையும் வந்து நம்ம போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் வந்து இன்னும் இந்த இடத்துல வந்து இருந்த பில்டிங் எல்லாமே வந்து 1964 சைக்ளோன் அப்போ வந்து எல்லாமே அழிஞ்சு போச்சுங்க. இருந்த மக்களும் வந்து இறந்தும் போயிட்டாங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து ரொம்பவுமே வந்து மிஞ்சி இருக்கிற ஒரு சில பிளேசஸ், சில பில்டிங்ஸ் மட்டும்தான். அது மட்டும்தான் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. இதை பற்றி வந்து நம்ம கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாங்க. ஸோ வெல்கம் டு தி கோஸ்ட் டவுனுங்க.
கோஸ்ட் டவுன் வந்து நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் ஒரு காலத்தில் இது வந்து எவ்வளோ பிஸியாக இருந்த நகரம் தெரியுங்களா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த சர்ச்சு வந்து பிரிட்டிஷ் காலத்தில் வந்து கட்டியிருக்காங்க. இப்போ இதோட நிலைமை பார்த்தாவே வந்து ரொம்ப பரிதாபமாக இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடியிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து ஃபெரி சர்வீஸ்லாம் வந்து ரன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து டெய்லியும் வந்து 1000க்கும் அதிகமான மக்கள் வந்து இங்கேருந்து பயணம் பண்ணி ஸ்ரீலங்காவுக்கு போயிருக்காங்க. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் வந்து வர்த்தகம் வந்து நடைபெற்றிருக்கு. கிட்டத்தட்ட 200 டன்ஸ்க்கு மேலே வந்து டெய்லி இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வந்து தனுஷ்கோடியிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து நடந்துட்டு இருக்கு. அவ்வளோ பிஸியாக இருந்த ஒரு நகரம் இப்போ வந்து யாருமே இல்லாமல் ஒரு வெறும் அந்த 1964 சைக்ளோனுக்கு அப்புறம் வந்து எல்லாமே தலைகீழாக புரட்டி கொடுத்தாங்க. இப்போ இங்கே இருக்க மக்கள் எல்லாமே வந்து இறந்து போயிட்டாங்க. இந்த இடமும் வந்து பார்க்கறதுக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சு. வெறும் பார்க்கவே ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. பட் என்ன பண்ணது, அட்லீஸ்ட் வந்து டூரிஸ்ட் ஆச்சும் வந்து இப்போ பார்த்துட்டு இதோட ஹிஸ்ட்ரியை வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்களே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். இதுதாங்க தனுஷ்கோடி ஓல்டு சிட்டியோட பிளேசஸ்லாம் அதில் போட்டிருக்காங்க. floating stone, automatic water places, Ramar temple, this medical college, houses and old church, Ocean temple, the old post office. இது இப்போ நம்ம வந்து சர்ச் அந்த இடத்துல தான் இருக்கோம். மற்ற இடத்துல போய் பார்த்தோம். நாம் இப்போது சர்ச்சுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன ஷாப்புக்கு வந்திருக்குங்க. இந்த இடத்துல வந்து கடல் சார்ந்த பொருட்கள் எல்லாமே வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சங்கு, நிறைய இந்த வீட்டுக்கு மாற்ற நம்ம தோரணம் ஒன்று இருக்குல்ல, அது எல்லாமே. அதுக்கப்புறமா வந்து நிறைய மிரர்ஸ்லாம் வந்து இந்த கடல் சார்ந்த பொருட்களை வச்சா அது வந்து அலங்காரம் மாதிரி பண்ணி பார்க்க கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த மாதிரி நிறைய பொருட்கள்லாம் வந்து இங்கே சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது பார்க்கறதுக்காக கடைக்குள்ளே வந்தோம். நம்ம போய்ட்டு கடையை சும்மா வந்து ஒரு விசிட் பார்த்துட்டு அப்படியே வந்து நம்ம அடுத்த பிளேசஸ்லாம் வந்து போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சங்கெலாம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருக்குது. இது வந்து நம்ம பழைய சிதம்பரம் சர்ச் இருக்குல்ல, அது பக்கத்தில் அந்த ஷாப் பார்த்தோம். பாப்பா வீட்டு டெக்கரேஷன். How much is this? 1,350 rupees because that one medium. Night time the light out is glowing. நீங்கள் தனுஷ்கோடி வந்தீங்கன்னா மெயினாக வந்து பார்க்குறது இந்த ஓல்டு சர்ச். இந்த இடம் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கு வந்து பக்கத்தில் அப்படியே ரோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரோடு வச்சு இந்த லைட் ஹவுஸ் இருக்குங்க. லைட் ஹவுஸ் மேலே நீங்கள் போய்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சுற்றி இருக்கிற பீச்சஸ் பார்க்கலாம். நல்ல உங்களுக்கு வியூ கிடைக்கும். இதை மிஸ் பண்ணாமல் வந்து அதுக்கு மேலே ஏறி போய் பார்க்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அழிஞ்சு போனதாக சொல்கிற இந்த போஸ்ட் ஆஃபீஸ் இதெல்லாம் வந்து அந்த சைடு உங்களுக்கு தெரிஞ்ச ரயில்வே ஸ்டேஷன் நினைக்கிறேன் அந்த சைடு. நாம் இப்போது தனுஷ்கோடியில் இருக்கிற ஓல்டு ரயில்வே ஸ்டேஷன் நோக்கி போயிட்டுருக்குங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷன் ஒரு காலத்தில் ரொம்பவும் பரபரப்பாக செயல்பட்ட இடம். நிறைய ட்ரேடிங்லாம் வந்து இங்கேருந்து ஸ்ரீலங்காவுக்கு நடந்த இடம். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா 1964க்கு முன்னாடி சென்னை எக்மோரில் இருந்து மீட்டர் சார்ஜ் வழியாக சென்னை எக்மோர் டு தனுஷ்கோடி வந்து இந்த ட்ரெயின் வந்து செயல்பட்டு இருந்ததுங்க. இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தனுஷ்கோடி வரைக்கும் வந்து ட்ரெயினில் வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபெரி மூலிமா இங்கேருந்து ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு இங்கேருந்து நிறைய ட்ரேட்ஸ் எல்லாமே வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் 1964 சைக்ளோன் அப்போ ஏற்பட்ட ஆக்சிடென்ட்னால வந்து இந்த ட்ரெயினில் பயணம் பண்ண எல்லாருமே வந்து இறந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேலே வந்து இறந்துட்டதாக சொல்கிறாங்க. இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ட்ரெயின் சர்வீஸே ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த விதமான இதுவும் வந்து இங்கே நடக்கலை. இதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஏதாச்சும் பண்ணுறான்னு பார்க்கலாம்.
ரயில்வே ஸ்டேஷன் நடுவில் பணமெல்லாம் முளைஞ்சிருக்குங்க. இதுதாங்க ட்ராக். இங்கே பாருங்கள் மயில் தெரியுதுங்களா? அதான் இருக்கு பாருங்கள் மயில் படுத்துட்டு இருக்கு. எட்டி பார்க்குது. கிட்ட போகுமா? உங்கள் ஆப்போசிட்லேயே நேராக வந்து லைட் ஹவுஸ் தெரியுது. இதுதாங்க ரயில்வே ட்ராக்கு. பசாத படுத்துட்டு இருக்குங்க. பக்கத்தில் போகுமா? எந்திரிச்சிச்சுங்க. அது போயிடுச்சு. நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவோம். நம்ம சர்ச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பழைய ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தோம். இப்போ வந்து பழைய ஓல்டு போஸ்ட் ஆஃபீஸ் அதை வந்து பார்க்கலாம். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னாக்கா, நம்ம இந்த சர்ச் பார்த்தோம்ல அந்த சர்ச்சு பின்னாடி பேக் சைடில் இருக்குது. அது தெரிஞ்சு பாருங்களேன். அந்த வந்து ஓல்டு சர்ச்சு பக்கத்துலேயே வந்து ஒரு பழைய போட் இருக்குது சின்னதாக. வந்தாச்சுங்க ஓல்டு போஸ்ட் ஆஃபீஸ் ஆஃப் தனுஷ்கோடி. ரொம்பவும் மணல் அதிகமாக இருக்கிறதால நடக்க முடியலங்க. கால் அப்படியே வந்து புதையுது. எப்படி இருக்கு பாருங்க. முள்வெளி காடு. இன்னும் இந்த பக்கத்தில் வந்து நிறைய பழைய பறிஞ்சு போன பில்டிங்லாம் அங்கங்கே தெரியுதுங்க. அதெல்லாம் என்னன்னு தெரியல. ஒரு காலத்தில் எவ்வளோ ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கோம், எவ்வளோ பேர் வந்து இருப்பாங்க, போயிருப்பாங்க, எவ்வளோ பேர் இந்த இடத்துல ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு நிலைமை பார்த்தீங்கன்னா சன்செட் ஆகிற டைம் பக்கத்தில் பீச்சுக்கு போய்ட்டு நம்ம ஒரு சன்செட் டைமில் வந்து பார்த்து ரசிச்சுட்டு அங்கேருந்து வந்து நம்ம கிளம்புவோம். இந்த பழைய ஓல்டு போஸ்ட் ஆஃபீஸுக்கு வந்து ஒரு பாய் கிளம்புவோமா. இதுதாங்க பழைய போஸ்ட் ஆஃபீஸ். இதில் ஒரு செல்ஃபி மூமெண்ட் நம்ம பார்த்துட்டு இந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கு பாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்புவோம். ஓகே, பாய் பாய் போஸ்ட் ஆஃபீஸ். கிளம்புவாங்க. ரிட்டா வந்து சன்செட் நல்லா சில் காற்று அடிக்கலாம். ஈவினிங் டைமில் அடிச்சு நல்லா இருக்குங்களா பீச்சு? எப்படி
க்ளோசிங் இருக்குது பீச் சன்செட் ஆகிற டைம். உங்களுக்கு இப்போ அழிஞ்சு போன நகரமான வந்து நம்மளுடைய பழைய சர்ச், அதுக்கு பின்னாடியே தெரிகிற வந்து பழைய ரயில்வே ஸ்டேஷன், பார்த்தீங்கன்னா பழைய அப்புறம் நம்ம காலத்தில் இருக்கிற இந்த லைட் ஹவுஸ், இது எல்லாத்தையும் சொல்கிறேன் நான் உங்களுக்கு பார்க்குறேன். சரிங்க, இந்த தனுஷ்கோடியை வந்து ஏன் கோஸ்ட் டவுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துலாங்களா? 1964 நடந்த ஒரு பெரிய சைக்ளோன் அப்போ நடந்த விபத்துனால நிறைய பேர் வந்து இறந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 1800 மக்களுக்கு மேலே இறந்துருக்காங்க, இன்க்ளூடிங் வந்து இந்த பாம்பன் பிரிட்ஜ் மேலே இந்த வந்து ஆக்சிடெண்ட்டு. அந்த ட்ரெயினில் இருந்து ஒருத்தர் கூட உயிரோட வரல, எல்லாருமே வந்து இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த டவுனில் இருந்த பில்டிங்ஸு, அவங்க இருந்த இது எல்லாமே வந்து ரொம்பவும் பாழடைஞ்சு போயிடுச்சு. யாருமே வந்து அங்கே இல்லை. கிட்டத்தட்ட கொஞ்சம் உயிர் படுத்த மக்கள்லாம் வந்து அவங்க வந்து மற்ற இடங்களுக்கு தேடி வந்து போயிட்டாங்க. அந்த இடத்துல வந்து யாருமே வந்து வாழ தகுதியற்ற இடமா வந்து மாறி போயிடுச்சுங்க. நம்மளுடைய கவர்மெண்ட்டும் வந்து அந்த பிளேஸை வந்து அன்இன்ஹாபிட்டட் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு வந்து அந்த டிசாஸ்டருக்கு அப்புறம் வந்து அறிவிச்சிட்டாங்க. ஸோ அந்த நகரம் வந்து அப்படியே வந்து கைவிட்டு போச்சு. இப்போ கிட்டத்தட்ட இப்போ நமக்கு இருக்கிற ஒரே பிளான் வந்து அந்த கவர்மெண்ட் செஞ்ச நல்ல விஷயம் என்ன அப்படின்னாக்கா வந்து ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடி போகிறதுக்காக நமக்கு வந்து ரோட் ஃபெசிலிட்டி வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அந்த ரோட் மூலம் வந்து நம்ம வந்து தனுஷ்கோடி தாண்டி அதுக்கப்புறம் அரிச்சமனை வரைக்கும் நம்ம போயிட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அது மட்டும்தான் வந்து இப்போதைக்கு இது இருக்குது. ஆனால் வந்து ட்ரெயினோட இது வந்து ஆரம்பித்தாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரொபோசல் பண்ணாங்க எலக்ட்ரிக் இது. ஆனால் வந்து இந்த லேண்ட் அக்விசிஷன் மற்ற ப்ராப்ளம்லாம் இருக்கிறதுனால வந்து அது அப்படியே வந்து ட்ராப் அவுட் ஆகிடுச்சு. நீங்கள் வந்தாக்கா வந்து ராமேஸ்வரம் வந்து கோவிலெலாம் வந்து சுற்றி பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பிளேசஸ்லாம் பார்க்கலாம். இந்த தனுஷ்கோடி கண்டிப்பாக வந்து நீங்கள் பாருங்கள், ரொம்ப வந்து உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். பழைய நகரம் அதை பற்றின விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ரோட் ஃபெசிலிட்டியும் இருக்குது, நீங்கள் பஸ்லேயும் வரலாம். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் வந்து ஷேர் ஆட்டோ அந்த மாதிரி வந்து உங்களுடைய ஓன் வெஹிக்கிள் இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாங்க. இந்த பீச்சில் இந்த சன்செட் டைம் நம்ம வந்து இந்த எபிசோட முடிச்சுட்டாங்க. இன்னைக்கு காலையில் ராமநாதசாமியோட படிங்களோ, அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த லோக்கல் சைட்ஸிங், ராமர் பாதம், கோதண்டராமர் டெம்பிள், அதுக்கப்புறம் வந்து அரிச்சல்முறை, அதுக்கப்புறம் இப்போ நம்ம இருந்துருக்க இந்த தனுஷ்கோடி நம்ம பார்த்த ரயில்வே ஸ்டேஷன், சர்ச், எல்லாமே நீங்கள் வந்து பார்த்து ரசிச்சு. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நாம் மற்றும் ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி. பாய். நம்ம தனுஷ்கோடி முடித்து கடைசியாக அப்துல் கலாம் ஐயோட வீட்டை பார்க்கலான்னு வந்தேங்க. இங்கே உள்ள கேமரா மொபைல் எதுவும் அதோடு கிடையாது, அதனால் வந்து நான் உங்களுக்கு உள்ளே இருந்து காட்ட முடியல. நாங்கள் இதை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டாங்க. மறுபடியும் நாங்கள் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் கார்த்திக். பாய்.